அன்புக்குரியவர்களே, தொடர்ச்சியாக நாம் இந்த தலைப்பிலே உரையாடி கொண்டிருக்கின்றோம். அண்டை வீட்டார் உரிமைகளை பற்றிய மறுபடி உரையாடுவதன் நோக்கம், இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய மனத்திலே பசுமரத்த ஆணி போல் பதிந்துவிட வேண்டும். அது என்றும் நம்முடைய நினைவுகளில் இருக்க வேண்டும். நினைவுகளில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அறிவுரைகள் எல்லாம், அறவுரைகள் எல்லாம் நம்முடைய நடத்தையிலே வந்துவிட வேண்டும் என்பதுதான். மறுபடி நினைவூட்டப்படுகின்ற இந்த உரைகளுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. நாமெல்லாம் கடந்த சில நாட்களிலே இது கேள்விப்பட்டிருக்கிறோம். அண்டை வீட்டார் என்றால் யார்? நமக்கு முன்பாக பின்புறமாக நமக்கு இப்ப வலது பக்கத்தில், நமது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய 40 வீடுகள், குறைந்தபட்சம் 40 வீடுகள் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த தருணத்திலே நம்மிடத்திலே குறைவாக பொருள் இருக்கிறது. ஒரு பொருள் கொடுத்து அனுப்புறதுக்கு குறைவாக இருக்கு, கொஞ்சமா தான் இருக்கு. 40 பேருக்கு இந்த பக்கம் 40, அந்த பக்கம் 40, அந்த பக்கம் 40, இந்த மாதிரி 160 பேருக்கு கொடுக்க முடியாது, 160 வீட்டுக்கு கொடுக்க முடியாது. அப்படின்னு என்ன பண்றது? நம்முடைய வீட்டுக்கு பக்கத்துல யாருடைய வீடு இருக்கோ, நம்முடைய வாசலும் யாருடைய வாசலும் அருகருகே இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு முன்னுரிமை தாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கேள்வி பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், என்னிடம் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கிறது, அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவதற்கு. நான் எந்த அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுத்து அனுப்புறது அப்படின்னு கேட்கிறாங்க. யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாங்க. உன்னுடைய வீட்டு தலைவாயில் யாருடைய வீட்டு வாயிலுக்கு அருகிலே இருக்கிறதோ அவருக்கு கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இதிலிருந்து இந்த விஷயம் நமக்கு தெரிகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற அண்டை வீட்டுக்காரரிடமிருந்து ஆரம்பியுங்கள், அவருக்கு முன்னுரிமை தாருங்கள். அதற்கப்புறம் அடுத்து என்று உங்களுடைய வட்டத்தை விரித்துக் கொண்டே செல்லுங்கள் என்று அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதார். இவ்வாறு அண்டை வீடு எப்படி, அந்த யாருக்கு முன்னுரிமை தர வேண்டும், எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதே வேளையில நாம் நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்போம். நம்ம ஒரு வீடு பார்க்கிறோம், அந்த வீடு எந்த மாதிரியான ஒரு பகுதியில எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அக்கம் பக்கம் நல்ல மக்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய வீடுகளில உங்கள் வீட்டு பெண்களை விட்டு வேலைக்கு சென்று விடுகின்றீர்கள். அப்போ அந்த பகுதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அந்த குடியிருப்பு பகுதி பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பானதாக இருத்தல் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்திலே, அந்த பகுதியிலே நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நெய்பர்ஹுட் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் வார்த்தை சரியா கிடைக்கல. அக்கம் பக்கம், குடியிருப்பு பகுதி, சுற்றுப்புறம் என்றுதான் அவர் கூட மொழிபெயர்த்திருக்காரு அந்த வார்த்தைய. அதனால சொல்றாரு, அந்த மாதிரிதான் வார்த்தை கிடைக்குது. அப்போ அங்கே மாமூல் வசூலிக்கிற நிறைய ரவுடிகள், மாஃபியாக்கள் இருக்கிறாங்க அந்த பகுதியில் சொன்னா, அந்த பகுதிக்கு நம்ம போவோமா? அந்த பகுதிக்கு குடி போவோமா? போக மாட்டோம். அந்த பகுதியில சர்வசாதாரணமா கஞ்சா, போதைப் பொருள் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த பகுதிக்கு போவோமா? போக மாட்டோம் இல்லையா? குடிகாரர்கள் நிறைந்த பகுதியா இருக்கிறதுன்னு சொன்னால் போவோமா? போக மாட்டோம். அந்த பகுதியில நிறைய கிரைம்ஸ் நடக்குது, வழிப்பறி, கொள்ளை, செயின் இருக்கிற வேலை, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பகுதிக்கு போவோமா? போக மாட்டோம். இதெல்லாம் தான் அவர் நிர்ணயம் பண்ணுது. நாம் ஒரு நெய்பர்ஹுட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒரு குடியிருப்பு பகுதியை தேர்ந்தெடுப்பதற்கு, நாம் அங்கு சென்று குடியேறலாம் என்று நிர்ணயிப்பதற்கு என்ன விஷயங்கள் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். இது மனிதர்கள் சார்ந்த விஷயம். நல்ல மனிதர்கள் இருக்க வேண்டும்,
நல்ல மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் மனிதர்கள் பொறுத்தவரை பார்க்கின்ற விஷயமாக அம்சமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பு காட்டக்கூடியவர்கள், ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் இருக்கணும். இப்படித்தானே இருக்கணும். நெய்பர்ஹுட்னா அப்படித்தானே இருக்கணும். நம்முடைய சுக துக்கங்களிலே பங்கெடுத்துக் கொள்பவர்கள், நமக்கு ஏதேனும் நடந்துவிட்டால், அசம்பாவிதம் நடந்துவிட்டால் வந்து ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள், அந்த அசம்பாவிதத்தை போக்குவதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில மஹல்லாவில இருப்பதற்குத்தான் நாம் எல்லாம் ஆசைப்படுவோம். அப்படித்தானே? அப்படித்தான் நம்முடைய நெய்பர்ஹுட்டை நாம தேர்ந்தெடுப்போம். இதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. மனித இயல்பு அப்படித்தான். மனிதன் ஒருவனாக இருக்கின்றான், அவனை சுற்றி ஒரு குடும்பம் உருவாகிறது. அந்த குடும்பம் மகா குடும்பமாக மாறிக்கொண்டே செல்கின்றது. இந்த சுற்று வட்டாரம் பெருகிக்கொண்டே செல்கின்றது. அப்புறம் அண்டை வீட்டார், நம்முடைய தெருவை சேர்ந்தவர், நமது பக்கத்தை தெருவை சேர்ந்தவர், நமது மஹல்லாவை சேர்ந்தவர், நமது தாலுகாவை சேர்ந்தவர், இப்படி அந்த மனிதன் என்பவன் சமூகமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் தான். தனித்தவனாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. அவருடைய இயல்பு அப்படிப்பட்டது கிடையாது. மனிதன் ஒருவர் மற்றவரை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் தானியத்தை உற்பத்தி பண்ணணும், யாராவது ஒருத்தர் பஞ்சு உற்பத்தி பண்ணணும், அந்த பஞ்சை வந்து இன்னொருத்தர் வந்து நூலாக்கணும், அது இன்னொருத்தர் நூலை நெய்து ஆடையாக்கணும், அதை இன்னொருத்தர் வெட்டி சட்டையாக்கணும். இப்படி இல்லையா? பல பேருடைய கரங்கள் பட்டுதான், பல பேருடைய உழைப்புக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு சட்டையா வந்து கிடைக்குது, ஒரு சட்டையா கிடைக்கும். மனிதன் என்பவன் ஒரு சமூக பிராணி, சமூகமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன். அவனுக்கு இந்த மனித தொடர்புகள் என்பது தேவை. தனிமை என்பது மிகப்பெரிய தண்டனை. அதான் பண்றான் இல்லையா? இந்த கொடுங்கோலர்கள் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? தனிமை சிறையில் இருக்கிற மனிதன் தனியாக இருந்தால் உடைந்து போவான். மன அழுத்தத்தால் அப்படியே அவன் உடைந்து போய் அவன் மரணத்திற்கு ஒப்பானது. தனித்திருப்பது என்பது அவன் மரணித்து விட்டான் என்பதற்கு ஒப்பானதாக அமைந்து விடுகிறான். அப்படித்தான் மனிதன் தனியாக இருக்க முடியாது. கூட்டுறவு, அதாவது சமூக உணர்வு, கூட்டுறவு பண்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு நம்ம தெருவில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும், வேலையை செய்யணும். அதுதான் கூட்டுறவு பண்பு. சமூக உணர்வு அது கடந்துட்டு போகுது, அப்படி இருக்கட்டும். ஒரு சாக்கடை மூடிதான் திறந்திருக்குன்னு வச்சுங்க, பாதாள சாக்கடையோட மூடி திறந்திருக்கு. என்ன ஆகலாம்? அந்த வழியில வரக்கூடிய யாரேனும் ஒருவர் தவறி அதுக்குள்ளே விழுந்து விடலாம். குழந்தைகள் ஓடி சென்று விளையாடுகின்ற போது அந்த குழந்தைகள் அதிலே உள்ள விழுந்து விடலாம். ஏன்? ஒரு நாய் ஓடி வரக்கூடிய ஒரு நாய் கூட அதிலே, ஒரு பிராணி கூட அதிலே விழுந்து விடலாம், பூனை விழுந்து விடலாம். அப்போ அது கடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுல போயிட்டு இருந்தோம் சொன்னா நமக்கு என்ன இல்லை? குடிமை பண்பு இல்லை, சிவிக் சென்ஸ் இல்லை, மனிதாபிமானம் இல்லை, கருணை இல்லை, அக்கறையின்மை, நாடுதல் இல்லை, நசிகா இல்லை என்றார். ஆக அந்த மாதிரி ஒரு குடிமை பண்பும் சமூக உணர்வும் கூட்டுறவு பண்பும் கொண்ட ஒரு மஹல்லாவிலே பகுதியிலே, குடியிருப்பு பகுதியிலே வாழ்வதற்குத்தான் நாம் விரும்புவோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் தேர்ந்தெடுப்போம். முதன்மையாக அதுதான் தேவை. பள்ளிவாசல் கூட கொஞ்சம் தூரம் வண்டி எடுத்துட்டு போய் பள்ளிவாசலுக்கு போயிடலாம், சோம்பேறித்தனம் வரும் நிச்சயமாக. அவ்வளவு தூரம் போகணுமே, அதுக்கு ஒரு வண்டி எடுக்கணுமே,
போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி போனா அதுக்கு தகுந்த மாதிரி நன்மை இருக்கு. ஒவ்வொரு தப்படிக்கும் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கும் நன்மைகள் எழுதப்படுகிறது, பாவம் கழிக்கப்படுகிறது இல்லையா? பள்ளிவாசல் நோக்கி எடுத்து வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு அடிக்கும் நன்மை எழுதப்படுகின்றது, ஒரு பாவம் குறைக்கப்படுகின்றது இல்லையா? அப்படித்தானே ஹதீஸ் சொல்லுது. அதனால பள்ளிவாசல் கூட அதுக்கு ஒரு உந்து சக்தி இருக்கிறது. கொஞ்சம் தூரமா இருந்தா கூட போயிடலாம். அதனால நாம் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி, நம்முடைய மகல்லா, நம்முடைய நெய்பர்ஹுட் எப்படி இருக்கணும்னு சொன்னா இப்படிப்பட்ட மனிதர்களால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அந்த வீட்டிலே மகிழ்ச்சியாக வாழ முடியும். பாதுகாப்பு இல்லாமல் எப்போ என்ன நடக்குமோ, எந்த ரவுடி வருவானோ, எந்த கொள்ளைக்காரன் வருவானோ, எந்த இவன் வருவானோ அவன் வருவானோ அப்படின்னு பயந்துகிட்டே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானால் அது நரகமாகத்தான் இருக்கும். மகிழ்ச்சியான வீடாக இருக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதற்குத்தான் இந்த அண்டை வீட்டாருடைய உரிமைகள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரிவாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். அது கூறியது கூறலாக இருந்தாலும் தவிர்க்க முடியாதது, நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். சூரா நிசாவுடைய 36 வசனத்தை எல்லா இடத்துலயும் கேட்டீங்க. இப்போ கடந்த சில நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அதுல சாஹிபுல் ஜம் என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறது. அண்டை வீட்டார் ஜார், அது ஜார் பக்கத்து வீட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்றேன். சாஹிபுல் ஜம்ப் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய விரிவான அர்த்தம் கொண்ட வார்த்தை. உங்கள் பக்கத்தில் இருக்கும் தோழர். சாஹிபுல் ஜம்ங்கிறது கொஞ்ச நேரம் தொடர்பு, ஒரு கியூல நிக்கலாம், எதுக்காவது ஒரு கியூ நின்றுட்டு இருக்கும் இல்லையா? இப்போ எல்லாம் பெரும்பாலும் டிக்கெட்லாம் எல்லாம் ஆன்லைன்ல வாங்கிடுறோம், கியூ நிக்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவம் கொடுக்குறோம், கொண்டு போய் சப்மிட் பண்றோம் இல்லையா? எஸ்ஐஆர் அப்ளிகேஷன் அந்த ஃபார்ம் எழுதி கொண்டு போய் பிஎல்ஓ விட்டு சப்மிட் பண்றோம். அப்ப அங்க கியூ நிக்கத்தானே செய்யும் இல்லையா? பிஎல்ஓ வரிசையில் நிக்க வச்சு தானே வாங்குவார். இல்லாட்டி எல்லாம் ஒட்டுமொத்தமா போய் வர கும்பலா சுத்தி நின்று இருந்தா அவருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ நமக்கு கியூல முன்னாடி பின்னாடி நிக்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாம் சாஹிபுல் ஜம்பு தான், பக்கத்தில் இருக்கும் தோழர் தான். அவருக்கு என்ன தேவைப்படும்? திடீர்னு அவருக்கு அவசரமா வாஷ்ரூம் போக வேண்டிய தேவை வரும். நான் இந்த இடத்துல எழுதிட்டு இருக்கிறேன், என் பிளேஸ பாத்துக்குங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாரு. இந்த உதவி செய்யலாமா இல்லையா? முகத்தை திருப்பிக்கலாமா அந்த சமயத்துல? அதெல்லாம் என்னால இப்போ இடத்தெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி முகத்தை திருப்பிக்கலாமா? திருப்பிக்க முடியாது, திருப்பிக்க கூடாது. அது சிவிக் பிஹேவியர் கிடையாது, சிவிலைஸ்ட் பிஹேவியர், நாகரிகமான நல்ல நடத்தை கிடையாது. அந்த இடத்துல அவருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அவர் கால் கெடுக்குதுன்னு சொல்றாரு, கொஞ்சம் உட்காருங்க, அந்த இடத்துல போய் உட்காருங்க, நான் வர்றவங்க கிட்ட சொல்றேன், எனக்கு முன்னாடி அவர் தான் இருக்கிறாரு, அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போகணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி கன நேரம் சற்று நேரமே பழகக்கூடிய மனிதர்கள், நாம் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள். அற்பமான உதவிகள், ரொம்ப அற்பமான உதவிகள். ஆமா, தபால் நிலையத்துல இப்ப கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ பேங்க்குக்கு போற வேலையும் இல்லை. இப்போ எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்சன் ஆயிடுச்சு. பேங்க் போறீங்களா? யாராவது செக் போடுறதுக்கு போக வேண்டியிருக்கு. முன்ன மாதிரி இல்லை. இப்போ போற நேரத்துல இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி அது ஒரு வித்ட்ராயல் ஸ்லிப் ஃபில்அப் பண்றதுக்கோ அதுக்கோ ஒருத்தர் பேனா கொண்டு வரல, மறந்துட்டு வந்துட்டாரு, கேட்கிறாரு, ஏன் வீட்டுல இருந்து வரும்போது எடுத்து வர மாட்டியா? பேங்க் தானே வர்ற, தெரியுமில்ல, இங்க எழுதணும்னு தெரியுமில்ல, அப்படித்தானே பதில் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படித்தான் பதில் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி பதில் சொல்லு. அந்த மாதிரி சின்ன சின்ன அற்பமான உதவிகள் தேவைப்படும். ஒரு ஆறுதலான வார்த்தை, எதிரில் நேற்று சொன்ன மாதிரி எதிரில் வர்றவரை பார்த்து பொன்னுறுவல் செய்தால்
அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. யாருடைய மனநிலையில? அவருடைய மனநிலையிலும் நம்முடைய மனநிலையிலும் அந்த நாள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். ஒரு சிரிப்பை, மெதுவான மெல்லிய புன்னகையை பரிமாறிக்கொண்டால் அது மிகப்பெரிய மறுமலர்ச்சியை நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படுத்துகிறது. வாழ்த்து சொல்லுதல், இன்னொருத்தரை பார்த்து வாழ்த்து சொல்லுது அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை சமூகத்துக்குள்ளே ஏற்படுத்துகிறது. நல்ல உறவை கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த மாதிரி நான் ஒரு காட்சியை சொல்றேன். ஒரு ஐரோப்பாவுல ஒரு ஐரோப்பிய நாட்டினுடைய ஒரு தலைநகரத்துல நானும் இன்னொருத்தரும் இப்படி பிளாட்ஃபார்ம்ல நடைபாதையில நின்று பேசி, நான் என்ன அவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன்னா, ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழி கேட்டுட்டு இருக்கேன். அந்த நாட்டுல ஜெர்மனியும் பிரெஞ்சு தான் பேசுறாங்க. இங்கிலீஷ் தெரியாது அவங்களுக்கு. என்னுடைய இங்கிலீஷ் அவர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஓட்ட இங்கிலீஷ்ல பதில் சொல்றதுக்கு சைகை மூலமா அப்படி இப்படி கை காலெல்லாம் ஆட்டி பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியில உயரமா ஒருத்தர் வெள்ளைக்காரர் தான், அவர் வெள்ளைக்காரர் தான் வராரு. எங்களை கடந்து போகணும், எங்களுக்கு இடையில பூந்துதான் போகணும். அது பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் தாமதிச்சு நிக்கிறார். இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க உரையாடல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நடுவுல பூந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு நிக்கிறார். ஆனா அவரு பாஷையுடைய காரணத்தினால, லாங்குவேஜ் பேரியர்னால அவர் எக்ஸ்பிளைன் பண்றது நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் சொல்றது அவர் புரிஞ்சுக்கிறதுக்கும் நேரம் எடுக்குது. நின்று பாக்குறாரு, சம்பாஷணை உரையாடல் முடியல. அதனால எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் உயரமா இருக்கிறார் இல்லையா, முழங்கால மடக்கி நம்முடைய பார்வை தொடர்பு, ஐ டு ஐ கான்டாக்ட் டிஸ்டர்ப் பண்ணாம அவர் குனிஞ்சு முழங்கால மடக்கி இடையில போறாரு, எங்களுக்கு இடையில போறாரு. அது எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டு போறாரு. ஆமா ஆமா, ஐ கான்டாக்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எப்படிப்பட்ட உயர்ந்த நாகரிகமான நடத்தை அவர்கள் தங்களுக்குள்ளே வார்த்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் காட்டு மிராண்டிகளாக இருந்தவர்கள். ஐரோப்பாவர்கள் ஸ்பெயின் போன பிறகு அவர்கள் படையெடுத்து வந்து பகதாதிலே நம்முடைய நூலகங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்ற பிறகு அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தொழில்நுட்பம், நாகரிகம் எல்லாமே தெரிந்தது. இங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஒரு முஸ்லிம்களுடைய உழைப்பு இருக்கிறது. அப்பாஸ் பின் ஃபிர்னாஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பாஸ் பின் ஃபிர்னாஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ரைட் பிரதர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அதுக்கு ரைட் பிரதர்ஸுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னால, நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஃபிளைங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது அப்பாஸ் பின் ஃபிர்னாஸ். ஆப்டிக்ஸ் உடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்த இடத்தை பெற்றவர். இன்றைக்கு அவன் வேற பேர்ல சொல்லுவான், ஏதாவது ஒரு பேர்ல, அல் ஹைத்தம். ஆமா, இந்த மாடர்ன் மெடிசன் இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மெடிசன், இப்போ நாங்கெல்லாம் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாடர்ன் மெடிசனுடைய தந்தை அலி இப்னு சினா, அவிசன்னான்னு சொல்லுவான். அவருடைய புத்தகம் தான் 18ஆம் நூற்றாண்டு வரை பாட புத்தகமாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. கானன் ஆஃப் மெடிசின், கானுனத் திப், அரபில் எழுதப்பட்டது கானுனத் திப். அந்த கேனன் ஆஃப் மெடிசின் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து அதைத்தான் 18ஆம் நூற்றாண்டு வரை பாடப்புத்தகமாக வைத்திருந்தார்கள் மருத்துவ கல்லூரிகளில. அது மாதிரி அவர்கள் நம்மிடமிருந்து நாகரிகத்தை கற்றுக்கொண்டார்கள். அந்த நாகரிகத்தை தங்களுக்குள்ளே வரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு கேளுங்க, பாருங்க, நீங்க இங்கிலாந்துலயோ யூஎஸ்லயோ ரொம்ப சவுண்டா உங்க வீட்டுல மியூசிக் போட்டுட்டு இல்ல டிவி பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு இருக்க முடியாது. 10 மணிக்கு மேல பெரும்பாலும் எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிடும். 10 மணிக்கு மேல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே வந்து விசாரிப்பான். பீட் போலீஸ் போறான் இல்லையா, வந்து விசாரிப்பான், என்ன ஏதாவது பிரச்சனையா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பான். சவுண்டா இருந்தா பீட் போலீஸ் வந்துடுவான். சவுண்டை தயவு செய்து கொஞ்சம் குறைச்சி வைங்க, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்.
பக்கத்து வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் பண்றதா பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்படி அடுத்தவருக்கு துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது, அடுத்தவருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, இடையூறாக இருக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் மிக கவனமாக ஐரோப்பியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள், வரித்துக் கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நாகரிகத்தை வரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல அதெல்லாம் ரொம்ப குறைச்சல் தான். சங்க காலத்துல இருந்திருக்கலாம், அந்த காலத்துல இருந்தது இல்லையா? திண்ணைகள் எதுக்கு கட்டி போட்டாங்க வீட்டுக்கு வெளியில? அந்த வசனத்துல இருக்குல்ல, வழிபோக்கரை பத்தி, வழிபோக்கருடைய உரிமைகள். அந்த திண்ணைகள் வழி, அந்த காலத்துல ஹோட்டல் கிடையாது, லாட்ஜ் கிடையாது, உணவகங்கள் கிடையாது, ரெஸ்டாரண்ட் கிடையாது இல்லையா? என்ன பண்ணுவாங்க? பயணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எங்கேயாவது தங்கணும்னு சொன்னா இந்த திண்ணைகளிலே தங்கிக் கொள்வார்கள். அந்த திண்ணைகளிலே தங்குபவர்களுக்கு அந்த வீட்டுக்காரர்கள் உணவும் தண்ணீரும் கொடுப்பார்கள். இப்படித்தான் இருந்தது. பழைய தமிழகம் என்று பார்த்தால், பழைய தமிழ்நாடு என்று பார்த்தால், ஒரு 100 வருஷம், ஒரு 50 வருஷம் பின்னால பார்த்தா கூட இந்த கலாச்சாரம் இருந்தது. படிப்படியாக இந்த மெட்டீரியலிசம் புகுந்த போது எல்லாத்துக்கும் என்னாச்சு? சுயநலம் அதிகமாகிவிட்டது. தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவனாக மனிதன் மாறிவிட்டான். தனக்கு லாபம் வருமா? ஒரு டிஷர்ட்ல ஒருத்தன் போட்டிருந்தான், அவர் ட்ரெயின்ல போகும்போது பார்த்தேன். What I will get if I smile at you? உன்னை பார்த்து நான் புன்முறுவல் பூத்தால் எனக்கு என்ன லாபம், என்ன கிடைக்கும்? இந்த வாசகம் போட்டு டிஷர்ட்ல. இப்படி அந்த சமூகம் என்பது மனிதர்களுக்கிடையே இடைவெளியை அதிகப்படுத்தி விட்டது. சமூகம் அப்படி ஆகிவிட்டது. ஒரு விஷயம் அதுல நல்லது நடந்திருக்குன்னு சொன்னா என்ன நடந்திருக்குன்னா, அல்ல பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்களுடைய பார்வையை பேடிக் கொள்ளுங்கள் சொன்ன போல யாரும் பேடிக்கல. இப்போ தெருவில் நடக்கும்போது, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது யாருமே இப்படி அப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. யாரையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல, வாழ்த்து சொல்றது இல்ல, விசாரிக்கிறது இல்ல, கலந்துரையாடுறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. என்ன பண்றாங்க? ஆமா, தலையை கவுந்துக்கிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டு இப்படியேதான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஆமா, எல்லாருமே அப்படி ஒரு ஒருவர் மற்றொரு தொடர்புகள் மிக குறைந்து போன ஒரு சமூகமாக இன்று சமூகம் முழுவதுமாக மாறிவிட்டு இருக்கிறது. அந்த சூழலில் நாம் மறுபடியும் உயிர்ப்பு மிக்க, துடிப்பு மிக்க ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை ஆக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம். மனித தொடர்புகள் அதிகமாக வேண்டும், மனித தொடர்புகள் பயன்மிக்கதாக ஆக வேண்டும், அன்பும் அறமும் நிறைந்ததாக ஆக வேண்டும். அன்பு மாத்திரம் இருந்தாலும் பத்தாது, அது அறமோடு சேர்ந்ததாக இருக்க வேண்டும். அன்பு மிகுதியால் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அன்பு வச்சா அது என்ன ஆச்சு? அது வெறியாயிடுது. ரொம்ப அன்பு வச்சா என்ன ஆச்சு? அது வெறியாயிடுது. வெறியானா என்ன பண்ணுவாங்க? அவன் தப்பு செஞ்சாலும் அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த தப்புல அவனுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு, அவனுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு பேசுவாங்க. அவன் பண்ணது தப்பு இல்ல, சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான அன்பு கிடையாது, அறம் சார்ந்த அன்பு. அதனாலதான் அன்பும் மரணும் உரைத்தாயின்னு அவர் சொன்னார் வள்ளுவர். அது மாதிரி அறம் சார்ந்த அன்பாக மாற வேண்டும். ஒருவர் மற்றவரோடு மனம் விட்டு பேசக்கூடியவர்களாக, தங்களுடைய உள்ள கணக்குகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக. அதுக்காக ரகசியங்கள்லாம் சொல்ல முடியாது. ரகசியம் என்பது ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். ரகசியங்கள்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே ஒரு ஒரு அனுமதி இருக்குன்னு சொன்னா அந்த அனுமதிக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எல்லை இருக்கு, வரம்பு இருக்கிறது. வரம்புக்கு உட்பட்டு தான் எல்லாமே செய்யும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பட்டியல் சொல்லுகிறார்கள், என்ன என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு பட்டியல் சொல்லுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பக்கத்து வீட்டுக்காக கடன் கேட்டால் கடன் கொடுங்கள். நேற்று கூட டாக்டர் சாப், கேவிஎஸ் சாப் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காக கடன் கேட்டால் உங்ககிட்ட இருந்தா கொடுங்க. அவர் கேட்கறது எதுக்காக கேட்கறாரு பார்த்து கொடுங்க.
அவர் ஏதாவது ஹராமான வழிகளிலே செலவழிப்பதற்கோ அல்லது வீண் பெருமைக்காக செலவழிப்பதற்கோ ஆடம்பரமாக வீணாக செலவழிப்பதற்கோ கேட்டால் மறுத்து விடலாம். அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக கேட்கிறார், மருத்துவ செலவுக்காக கேட்கிறார், குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக கேட்கிறார், உணவுக்காக கேட்கிறார், இந்த மாதிரி தேவைகளுக்காக கேட்கிறார் என்று சொன்னால் ஆமா, நம்மால் முடிந்த அளவுக்கு கொடுக்கலாம். முடிந்த அளவுக்கு கொடுக்கலாம். கடன் கேட்டால், பக்கத்து வீட்டுக்காரர் கடன் கேட்டால் கொடுங்கள். உதவி கேட்டால் உதவுங்கள். ஒரு உதவின்னு சொல்லிட்டு கேட்டா வந்தாங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தாங்க, இரவல் கேட்கறாங்க, ஸ்க்ரூ டிரைவர் தாங்க, எங்க வீட்டுல ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ண வேண்டியிருக்கு, லூஸ் ஆயிடுச்சு, கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அற்பமான விஷயங்கள். பக்கத்து வீட்டுக்காரர் உதவி கேட்டால் உதவுங்கள். தேவையில் இருந்தால் தேவையை நிறைவேற்றுங்கள். அவர் தேவையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா தேவையை நிறைவேற்றுங்கள் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர் பசியிலே பட்டினி கிடக்க நாம் மாத்திரம் வயிறு முட்டை உண்டு விட்டு படுக்கைக்கு சென்றால் நாம் யார் இல்ல, ஆமா, நம்மை சார்ந்தவர் இல்லைன்னு சில அதிகல வருது, பூமி இல்லைன்னு வருது. அப்படி அந்த அதிசயெல்லாம் ஞாபகத்துல வச்சு தேவையில் இருந்தால் தேவை நிறைவேற்றுங்கள். தேவை இருக்கு, ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் தேவை நிறைவேற்றுங்கள். நோயிட்டால் அவரிடம் நலம் விசாரியுங்கள். உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது அவங்க காலில் எந்திரிச்சு நடந்து போற பாதையில ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க, குப்பை முள்ளு அது இது எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக, கஷ்டம் கொடுக்கறதுக்காக. ஒரு நாள் குப்பையும் காணும் முள்ளையும் காணும் போடல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்னப்பா ஆச்சு, ஏன் இந்த அம்மா போடல, இன்னைக்கு குப்பை கூடத்தெல்லாம் போட்டு வைப்பாங்களே போடலையே அப்படின்னு. இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வீட்டுல இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. போய் தனக்கு கெடுதல் செய்த அந்த பெண்மணியும் அவர்கள் நலம் விசாரிக்கிறார் இல்லையா. அவங்க வீட்டுல இருந்து கடைத்தெருவுக்கு போறாங்க, மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்குறதுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்துல இருக்க வீடுகள்ல உங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்ல தேவை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் செஞ்சிருக்காங்களா இல்லையா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறாங்க. இப்படி அவர்களுடைய தேவை நிறைவேற்றுதல், நோயுற்றால் அவரிடம் நலம் விசாரிக்க செல்லுங்கள். அவர் இறந்து விட்டால் அவருடைய மரண ஊர்வலத்தில் பின்தொடர்ந்து செல்லுங்கள். அவருக்கு நல்லது நடந்தால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். அவருக்கு இடர் வந்தால், கஷ்டம் வந்தால் கவலை கொள்ளுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். அவருக்கு உங்கள் வீட்டு சமையல் பாத்திரத்திலிருந்து எழும் நல்ல மனத்தில் இருந்து அவருக்கு வரும் சிரமத்தை போக்க அவருக்கு சிறிது கொடுத்து அனுப்புங்கள். எப்படி வாசகம் வருது பாருங்க. வீட்டுல ரொம்ப நல்ல குருமா பண்றீங்க அல்லது பிரியாணி பண்றீங்க, இல்ல கருவாட்டு குழம்பே இருக்கட்டுமே, கருவாட்டு ஆணம் பண்றீங்க, அது மனம் கிளம்பி போகுது, பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் போகுது அப்படின்னு சொன்னா அவருக்கு நாட்டுல எச்சிறு ஊறணும் இல்லையா. அவர் வசதி படைச்சவராக இருக்கட்டும், நம்ம வீட்டுல செய்யும் போது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வாசனை வரலையே, இவங்க ரொம்ப நல்லா பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணும் இல்லையா. அந்த மாதிரி மெல்லிய உணர்வுகள் இதுக்கு கூட மதிப்பளிக்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து இந்த உணர்வுக்கு கூட மதிப்பளிக்க சொல்றாங்க. உங்கள் வீட்டு சமையல் பாத்திரத்திலிருந்து எழும் நல்ல மனத்தில் இருந்து அவருக்கு வரும் சிரமத்தை போக்க அவருக்கும் சிறிது கொடுத்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரருக்கு காற்றும் வெளிச்சமும் போகாத அளவுக்கு அவர் அனுமதித்தால் தவிர உயர்த்தி கட்டாதீர்கள், வீடுகளை உயர்த்தி கட்டாதீர்கள். வீட்டுக்கு பழங்கள் வாங்கி வந்தால் பக்கத்து வீட்டாரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு நல்ல பொருள் வாங்கிட்டு வந்தா, நல்ல ஒரு உதாரணத்துக்கு பழம்னு வச்சுக்கோ, மாம்பழம் சீசனில் நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா. பசங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பணும். அப்படி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அவ்வளவு வசதி இல்லை என்றால், உங்கள் வீட்டு குழந்தைகள் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு ஏக்கம் வரும் வகையில் பழங்கள் வெளியில் எடுத்து சென்று உண்ணாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நுண்மையான
ஒரு உணர்வுகளுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். உங்க குழந்தை வந்து உங்க வீட்டு குழந்தைங்க அந்த பழத்தை எடுத்துட்டு போய் வெளியில வச்சு சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பக்கத்து வீட்டுக்கு அந்த குழந்தைக்கு ஏக்கம் வரும். நமக்கு கிடைக்கலையே, நமக்கு அந்த மாதிரி இல்லையே, நம்ம அப்பாவுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லையே, அவங்களால வாங்கிட்டு வர முடியலையே, அப்படின்லாம் பலவிதமான விஷயங்கள் வரலாம். பலவிதமான இடர்கள், துன்பங்கள், எண்ணங்கள் வரலாம். அந்த எண்ணங்கள் கூட வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒண்ணு, உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க பிள்ளைங்களை வச்சு சாப்பிட சொல்லி வாயெல்லாம் தொடச்சி கிடச்சி கையெல்லாம் கழுவிட்டு வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு வசதி இருக்குன்னு சொன்னா அதிகமா வாங்கிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க. பின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் சொல்வதை பூரணமாக புரிந்து கொள்ள முடிகிறதா? இதுதான் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வெளியில, வீட்டுக்கு வெளியில தெருவுல ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அந்நிய மனிதர், அவர் யாரு அந்த மதீனாவுல வசிக்கக்கூடிய ஒருத்தர் இல்ல, அந்நிய மனிதர் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சஹாபாக்கள் ஒரே ஆச்சரியம், யாருப்பா இந்த மனுஷன் இவ்வளவு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அயர்வு வந்துடுமே, கடவு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள ரொம்ப விசனப்படுறாங்க. அவர் பேசிட்டு போயிட்டாரு. பேசிட்டு போனதுக்கு யார வரை என்ன ஏதுன்னு கேட்கிறாங்க. அது வந்திருந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் எதை பற்றி சொன்னார்கள்? இவ்வளவு நேரமா எதை பற்றி சொன்னாங்கன்னு சொன்னா, அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றி இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடுக்கிக் கொண்டே சென்ற உரிமைகளை கேட்டபோது நான் நினைத்தேன், என்ன ஆகும், ஒரு கட்டத்துல என்ன நினைச்சேன்னா, நாம் இறந்த பிறகு நம்முடைய சொத்திலே அண்டை வீட்டாருக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லிவிடுவார்களோ, வாரிசு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லிவிடுவார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை உரிமைகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள் சொன்னாங்க. அதனாலதான் இங்க சொல்றாங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் சொல்வதை பூரணமாக உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இறை கருணை பெற்றவர்கள் தவிர வேறு யார் ஒருவரும் அண்டை வீட்டாரின் உரிமையை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய கிருபை இருந்தாதான், அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாதான் உங்களால பக்கத்து வீட்டுக்காரனுடைய உரிமைகளை பூரணமாக நிறைவேற்ற முடியும் என்று சொல்கிறார். அப்படி அந்த அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்களுடைய உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டை வீட்டுக்காரர்களோடு அந்த அளவிற்கு மிக நாகரீகமாக உயர்ந்த நடத்தையை நாம் நடந்து கொள்ள வேண்டும், வெளிக்காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அண்டை வீட்டுக்காரர்களாக அமைந்து விட்டது என்று சொன்னால், அந்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு அன்பால் பின்னிப்படைந்த, மனித நேயத்தால் பின்னிப்படைந்த மிக அருமையான சமூகமாக மாறிவிடும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் இந்த மனிதர்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம யாராவது உழைக்க வேண்டும். இதுல ஒரு சில உண்மைகள் இருக்கலாம், ஒரு சில நபர்கள் இருக்கலாம், ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னா என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்த்திருக்கிறீர்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு, என்னால தாங்க முடியல, இதுக்கு மேல அவங்க வீட்டுல இருந்து குப்பை எடுத்து இந்த பக்கம் போடுறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, உன்னுடைய வீட்டு துணி காயும் போது பறந்து வந்து காத்துல என் வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு, இதுக்காக ஒரு சண்டை, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடக்கூடிய ஒருத்தராக பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை சொல்லுகின்ற போது பொறுமையை கை கொள்ளுங்கள் சொல்றாங்க. 2வது முறை சொல்லும் போதும் பொறுமையை கை கொள்ளுங்கள் சொல்றாங்க. 3வது முறை சொல்லுகின்ற 3வது தடவை அந்த மாதிரி ஒரு தடவைனாக்க ஒரே சமயத்துல இல்ல, சரின்னு சொல்லிட்டு கேட்டு பொறுமையை கடைபிடிக்கிறாரு. திருப்பி வர்றாரு, கொஞ்ச காலம் போது மறுபடியும் திருப்பி வர்றாரு. 3வது முறை சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் உங்களுடைய வீட்டு சாமான்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வெளியிலே வைத்து விடுங்கள். மக்கள் எல்லாம் விசாரிக்கிறாங்க, என்னப்பாச்சு, ஏன்பா வீட்டு சாமான் வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த வட்டாரத்துல இருக்கிற மக்கள் எல்லாம், அந்த பகுதி மக்கள் எல்லாம் விசாரிக்கிறாங்க.
எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரு, என்னால தாங்க முடியல, வீட்டுக்குள்ள இருக்க முடியல என்னால, அதனால கொண்டு வச்சிருக்கிறேன், காலி பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் சொல்றாங்க சொல்ல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வச்சிருக்கு. அப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அந்த ஆள்கிட்ட போய் பேசுறாங்க, என்னப்பா இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற, ஒருத்தர் வந்து வீட்டையே காலி பண்ணிட்டு போற அளவுக்கு நீ வந்து அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்றாங்க. அறிவுரை சொல்கிறாரு. அப்ப ஹயா இருந்தது, இப்ப இருக்குமான்னு தெரியல. இப்போ போனா போட்டோம், என்னுடைய உரிமை, நான் அப்படித்தான் இருப்பேன், இது ஏன் வீடு என்னுடைய அப்படின்னு சொல்லுவான். அன்னைக்கு ஹயா இருந்தது. ஹயா என்பது நாணம், வெட்க உணர்வு, தன்மானம், இதெல்லாம் அந்த ஹயாங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கும். சுயமரியாதை எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சரி சரி, அதெல்லாம் என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்ணலாம், இப்போ தெருவுக்கு ஏதாவது சங்கம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த அந்த பகுதி நலச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சங்கம், அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான வீடுகள், அவருடைய மிக நெருக்கமான சொந்தக்காரர்கள், அவருக்கு மிக நெருக்கமான நண்பர்கள், ஒரு இடத்துல சொல்லி இவர் கொஞ்சம் இப்படி தொந்தரவு கொடுக்காம இருக்க சொல்லுங்கன்னு சொல்லலாம் இல்லையா. அது மாதிரியாக அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும். அது இப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக, அன்பு நிறைந்த சமூகமாக, மனிதநேயமிக்க சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த பரப்புரையின் நோக்கம். நம்முடைய நடத்தைகள் மாற வேண்டும், நம்முடைய நாகரிகம் மாற வேண்டும், நம்முடைய மனப்பாங்கும் நம்முடைய மனப்போக்கும் முற்றிலுமாக மாற வேண்டும், அன்பு நிறைந்தவர்களாக நாம் ஆக வேண்டும். அண்டை வீட்டாருடைய உரிமைகள் எல்லாம் சரிவர பூரணமாக நிறைவேற்றுவதற்கு முடிந்த அளவிற்கு அதிகபட்ச முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.